ஹாப்பி விமென்ஸ் டே. எத்தனை பேருக்கு தெரியும் இந்த மார்ச் 8 அப்படிங்கிறத நம்ம ஏன் பெண்கள் தினமாக கொண்டாடுறோம் அப்படிங்கிறது? இன்றைக்கி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிற விமென்ஸ் டே அப்படிங்கிறது இந்த மாதிரி ஃப்ளவர்ஸை வச்சு விமென்ஸ் டே விஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் ஆக்சுவலாக இந்த விமென்ஸ் டே மார்ச் 8க்கு பின்னாடி இந்த உலகத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த ஆண்களின் நடுநடுங்க வச்ச 50 வருட தொடர் போராட்டம் இருக்குது. நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோவுக்கு உண்டான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும். 1800களில் பெண்களுக்கு எதிராக நடந்த பல கொடுமையான விஷயங்கள்லேருந்து அவங்க வெளியே வரணும் அப்படின்னா நமக்கு உண்டான உரிமையை வேற யாரும் கொண்டு வந்து கொடுக்க மாட்டாங்க. நாம தான் போராடி எடுத்துக்கணும் அதை அப்படிங்கிறத அவங்க உணர்ந்தாங்க. 1800களில் அமெரிக்காவுடைய இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லக்கூடிய தொழிற்புரட்சி நடந்த அந்த நியூயார்க் சிட்டியில் பல பெண்கள் அங்கே நெசவு தொழிலில் ஈடுபட்டிருந்தாங்க. அவங்க அங்கே ஒரு நாளைக்கு 16 மணி நேரம் வேலை செய்யணும். ஆண்களை கம்பேர் பண்ணும்போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட சம்பளம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மி. அதுவும் இந்த சம்பளத்தை கூட அவங்க ஈஸியாக வாங்கிட முடியாது. அங்கே நிர்வாகத்தில் இருக்கிறவங்களோட உடற்பசிக்கு இணங்கினாதான் அந்த சம்பளமே அவங்களுக்கு கிடைக்கும். கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாக இந்த நிலை தான் இருந்தது அந்த காலகட்டத்தில். பெண்களுக்கான உரிமை அப்படிங்கிறது கொஞ்சம் கூட இல்லைங்க. கிட்டத்தட்ட ஒரு ஸ்லேவ், அடிமை மாதிரி தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் தான் அந்த நியூயார்க் சிட்டியில் நெசவு தொழில் செஞ்சுக்கிட்டு இருந்த உழைக்கும் பெண்கள் எல்லாருமே ஒன்று கூடி இந்த அநீதிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த குரல் உலகத்தில் இருக்கிற மற்ற பெண்களுடைய காதலையும் விழுந்தது. ஒட்டுமொத்த பெண்கள் இனமும் ஒன்று சேர்ந்தாங்க. ஒரு மிகப்பெரிய போராட்டமாக வெடிச்சுது. அங்கங்கே இருக்கிற பெண்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து கூடி அவங்களுக்கு உண்டான உரிமைகளை பெறணும் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்த தருணம் தான் அது. யானை தன்னோட பலத்தை அறியாமல் இருக்கும் போது அது எவ்வளோ வீக்கஸ்ட் அனிமலாக நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? அதே மாதிரி தான் பெண்களும் இருந்தாங்க அந்த காலகட்டத்தில். உலகம் முழுக்க நடந்த இந்த போராட்டத்தின் மூலயமா அவங்களோட பலத்தை அவங்க உணர ஆரம்பிச்சாங்க. பட் இந்த போராட்டம் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிற மாதிரி அவ்வளோ ஈஸியானது கிடையாது. இந்த ஒட்டுமொத்த ஆண்களுக்கு எதிரான போராட்டம் ஒவ்வொரு அரசாங்கத்துக்கும் எதிரான போராட்டமா இருந்தது. முக்கியமா தன்னுடைய கணவனுக்கும் தந்தைக்கும் எதிரான போராட்டமாகவும் இருந்தது. சில பெண்களுக்கு எல்லா அடக்குமுறைகளையும் தாண்டி கிட்டத்தட்ட 50 வருஷத்துக்கு மேல 1857 இருந்து தொடர்ந்து இந்த போராட்டம் நடந்தது. 1908 தான் இந்த வாக்குரிமை அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோ ஒரு முக்கியமான விஷயம் அப்படிங்கிறத அவங்க உணர்ந்து பெண்களுக்கு உண்டான சம உரிமை அப்படிங்கிறது இந்த வாக்குரிமையில இருந்து தான் ஆரம்பிக்கணும் அப்படின்னு பெண்களுக்கு உண்டான வாக்குரிமையை கேட்க ஆரம்பிச்சாங்க. ஒட்டுமொத்த பெண்கள்னால கையெடுக்கப்பட்ட இந்த போராட்டம் அப்படிங்கிறது உச்சகட்டத்தில் இருந்தது. 1910 அனைத்துலக பெண்கள் மாநாடு அப்படிங்கிற ஒரு மாநாடை நடத்தினாங்க. இந்த மாநாட்டில் உலகத்திலிருந்து பல பகுதிகளில் இருந்த பெண்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. இதனுடைய அடுத்த கட்டமாக சர்வதேச மகளிர் அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு. இந்த மகளிர் அமைப்போட சார்பில் 1911ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் தேதி முதல்ல பெண்களுக்கான மகளிர் தினம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கொண்டாடப்பட்டது. அரசன் லூயிஸ் பிளாங்க் தான் முதல்ல பெண்களுக்கு வாக்குரிமையை கொடுத்தாரு. அந்த வாக்குரிமை கொடுக்கப்பட்ட நாள் அப்படிங்கிறது தான் மார்ச் 8ஆம் தேதி. சர்வதேச பெண்கள் அமைப்பை எல்லாம் ஒன்று சேர்ந்து தங்களுக்கு வாக்குரிமை கிடைச்ச நாளை தான் மகளிர் தினமாக கொண்டாடணும்னு சொல்லி அந்த கூட்டத்தில் ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றினாங்க. ஸோ 50 வருட போராட்டத்துக்கு அப்புறமா பெண்களுக்கு கிடைச்ச வாக்குரிமை மார்ச் 8ஆம் தேதி. இந்த நாளை தான் மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக, இன்டர்நேஷ்னல் விமென்ஸ் டேவாக நம்ம செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒன்ஸ் அகெயின் ஹாப்பி விமென்ஸ் டே. இப்போது இந்த வார்த்தைக்கு உண்டான அர்த்தம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த இன்ஃபர்மேஷனை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய வாழ்த்து கூட இந்த இன்ஃபர்மேஷனையும் சேர்த்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அந்த வாழ்த்துக்கு உண்டான உண்மையான அர்த்தம் அவங்களுக்கு புரியும். இந்த மாதிரி வீடியோக்கள் உங்களுக்கு பிடிக்குதா இல்லையா அப்படிங்கிறது நீங்கள் கொடுக்குற லைக்ஸில் இருந்தும் கமெண்ட்ஸ்லேருந்து தான் எங்களுக்கு தெரிய வரும். ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கூடவே நம்ம இன்ஸ்டாகிராம் சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. Do support our channel. Thanks for watching.